Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வெஜிடபிளை வச்சு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பட்டை போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 3 பச்சை மிளகாவை நீளமாக கீறி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். புலாவுக்கு நம்ம மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த புலாவுக்கு காரம் கொடுக்குறதே இந்த பச்சை மிளகா தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா கூடவோ கம்மியாவோ போட்டுக்கோங்க. பிரியாணிக்கும் புலாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியாணியில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து பண்ணுவோம், புலாவுக்கு நம்ம மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்காமல் பண்ணுவோம். ஸோ இதுதான் புலாவுக்கும் பிரியாணிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கக்கூடாது. பிரியாணிக்கு தான் நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வதக்குவோம், புலாவுக்கு இந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் 1 கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 5-6 பீன்ஸை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது ரெண்டையும் போட்டுறோம். அடுத்து 1/4 கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை போட்டு வதக்கிக்கோங்க. காயை போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. நான் அளவு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். புலாவுனாலே தேங்காய் பால் ஊற்றி பண்ணிங்கன்னா புலாவோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். நான் 1 உலக்கு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணிலாம் பண்ணோம்னா 1 உலக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அதில் தயிர் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துருப்போம், அது கரெக்டாக இருக்கும். நம்ம புலாவில் மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்காததுனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதி வந்துடுச்சு. நான் 1 உலக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுறங்க. லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு 1 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறாங்க. 1 விசில் வந்துடுச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுவையான வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறப்ப இதோட டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வெஜிடபிள் புலாவ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். See you, bye.